இத்தகையவர்கள்தாம் நன்மைகளின் பக்கம் விரைகின்றனர். இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாயும் இருப்பார்கள். நாம் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நிர்பந்திக்க மாட்டோம். மேலும் உண்மையை கொண்டும் பேசும் ஒரு பதிவு புத்தகம் இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இதை குறித்து அறியாமலேயே ஆழ்ந்து கிடக்கின்றன. இன்னும் அவர்களுக்கு இது அன்றி அவர்கள் செய்து வரும் வேறு தீய காரியங்களும் உண்டு. இவ்வுலக சுக அனுபவங்களில் மூழ்கி கிடப்போரை நாம் வேதனையை கொண்டு பிடிக்கும் போது உதவிக்காக அவர்கள் அவைய குரல் எழுப்புவது வரை அவ்வாறே ஆழ்ந்து கிடப்பார்கள். இன்று நீங்கள் உதவிக்காக அவைய குரலை எழுப்பாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் இருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள். என்னுடைய வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டன. ஆனால் நீங்கள் புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள். ஆணவம் கொண்டவர்களாக இரா காலத்தில் கூடி குர்ஆனை பற்றி கட்டுக்கதைகள் போல் வீண் வார்த்தையாடியவர்களாக அதை புறக்கணித்தீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். குர்ஆனின் சொல்லை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லது தம் முன்னவர்களான மூதாதையருக்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா? அல்லது அவர்கள் தங்களுடைய இறுதி தூதரை சரிவர அறிந்து கொள்ளாது அவரை நிராகரிக்கிறவர்களாய் இருக்கின்றார்களா? அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்களா? இல்லை, அவர் உண்மையை கொண்டே அவர்களிடம் வந்துள்ளார். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அந்த உண்மையை வெறுக்கிறார்கள். இன்னும் அந்த உண்மை அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றி இருக்குமாயின் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் நினைவூட்டும் நல்லுபதேசமான திக்ரை குர்ஆனை அளித்தோம். எனினும் அவர்கள் தங்களிடம் வந்த திக்ரை குர்ஆனை புறக்கணிக்கின்றனர். அல்லது நீர் அவர்களிடம் கூலி ஏதும் கேட்கிறீரா? இல்லை, ஏனெனில் உம்முடைய ரப்பு கொடுக்கும் கூலியே மிகவும் மேலானது. இன்னும் அளிப்பவர்களில் அவனே மிக்க மேலானவன். மேலும் நிச்சயமாக நீர் அவர்களை நேரான வழியின் பக்கமே அழைக்கின்றீர். இன்னும் எவர் மறுமையை நம்பவில்லையோ நிச்சயமாக அவர் அந்த நேர்வழியை விட்டு விலகியவர் ஆவார். ஆனால் அத்தகையவர் மீது கிருபை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிவிடுவோமானால் அவர்கள் திரும்பவும் தடுமாற்றம் அடைந்தவர்களாக தட்டழிந்து திரிகின்றனர். திடனாக நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் ரப்புக்கு பணியவும் இல்லை, தாழ்ந்து வணங்கி பிரார்த்திக்கவும் இல்லை. எதுவரையில் எனில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விடுவோமானால் அவர்கள் அதனால் தாங்கள் காப்பாற்றப்படுவோம் எனும் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். இன்னும் அவனே உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்தவன். மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். மேலும் அவன்தான் உங்களை இப்பூமியில் பல்கி பெருகச் செய்தான். இன்னும் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அவனே உயிர் கொடுக்கிறான், இன்னும் அவனே மரணிக்கச் செய்கிறான். மற்றும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அவனுக்கு உரியதே. இவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? மாறாக முன்னிருந்தவர்கள் கூறியதைப் போலவே இவர்களும் கூறுகிறார்கள். நாங்கள் மரித்து திடனாக மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலுமா நாங்கள் நிச்சயமாய் எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். மெய்யாகவே முன்னர் நாங்கள், அதாவது நாமும் எம் மூதாதையரும் இவ்வாறே வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இது முன் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர். நீங்கள் அறிந்திருந்தால் இப்பூமியும் இதில் உள்ளவர்களும் யாருக்குச் சொந்தம் என்று சொல்லுங்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. அல்லாஹுவுக்கு என்று அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறாயின் இதை நினைவிற்கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா என்று கூறுவீராக. 7 வானங்களுக்கும் ரப்பும் யார், மகத்தான அரசுக்கு ரப்பும் யார் என்றும் கேட்பீராக. அல்லாஹுவுக்கே என்று அவர்கள் சொல்வார்கள் என்பார். அவ்வாறாயின் நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி இருக்க மாட்டீர்களா என்று கூறுவீராக. எல்லா பொருட்களின் ஆட்சியும் யார் கையில் இருக்கிறது? யார் எல்லாவற்றையும் பாதுகாப்பவனாக? ஆனால் அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாதே அவன் யார்?
நீங்கள் அறிவீர்களாயின் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. அதற்கு அவர்கள், இது அல்லாஹுவுக்கே உரியது என்று கூறுவார்கள். உண்மை தெரிந்தும் நீங்கள் ஏன் மதிமயங்குகிறீர்கள் என்று கேட்பீராக. எனினும் நாம் அவர்களிடம் உண்மையையே கொண்டு வந்தோம், ஆனால் அவர்களோ பொய்யர்களாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக் கொள்ளவில்லை, அவனுடன் வேறு நாயனும் இல்லை. அவ்வாறாயின் அவர்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு நாயனும் தான் படைத்தவற்றை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு போய் சிலரை விட மிகைப்பார்கள். இவ்வாறெல்லாம் இவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் தூயவன். அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிபவன். எனவே அவர்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் உயர்ந்தவன். நபியே, நீர் கூறுவீராக, இறைவனே, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை வேதனையை நீ எனக்கு காண்பிப்பதாயின், இறைவனே, அப்போது என்னை அந்த அநியாயக்காரர்களின் சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக என்று. இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிப்பதை வேதனையை உமக்கு காண்பிக்க ஆற்றலுடையோம் நாம். நபியே, நீர் அழகிய நன்மையைக் கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வீராக. அவர்கள் வர்ணிப்பதை நாம் நன்கு அறிவோம். இன்னும் நீர் கூறுவீராக, இறைவனே, ஷைத்தானின் தூண்டுதல்களில் இருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் என்றும், இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்றும் கூறுவீராக. நிராகரிப்போர் பொய்மையில் இருப்பார்கள். எதுவரையில் என்றால், அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன், இறைவனே, என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான். நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான். அவ்வாறில்லை, அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை. அத்தகையவர்கள் மீண்டும் எழுப்பப்படும் வரை அவர்களுக்கு பின்னால் பர்சத் என்னும் தடையான ஒரு நிலை இருக்கிறது. எனவே சூர் எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கு இடையே பந்துத்துவங்கள் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எவருடைய நன்மைகளின் எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள்தாம் வெற்றியாளர்கள். ஆனால் எவருடைய நன்மைகளின் எடைகள் இலேசாக இருக்கின்றனவோ அவர்கள்தாம் தங்களையே நஷ்டப்படுத்திக் கொண்டவர்கள். அவர்கள்தாம் நரகத்தில் நிரந்தரமானவர்கள். நரக நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரிக்கும். இன்னும் அதில் அவர்கள் உதடில் சுருண்டு முகம் விகாரமானவர்களாக இருப்பார்கள். என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படவில்லையா? அப்போது நீங்கள் அவற்றை பொய்ப்பிக்கலானீர்கள் என்று கூறப்படும். எங்கள் இறைவனே, எங்களை எங்களுடைய துர்பாக்கியம் மிகைத்து விட்டது, நாங்கள் வழி தவறிய கூட்டத்தினர் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களை இந்நரகத்தை விட்டு வெளியேற்றுவாயாக. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களே என்றும் கூறுவர். அதற்கு அவன், அந்த தொலைவிலேயே கிடந்து கொள்ளுங்கள், என்னுடன் பேசாதீர்கள் என்று கூறுவான். நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர், எங்கள் ரப்பே, நிச்சயமாக நாங்கள் உன்மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக, கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தனர். அப்போது நீங்கள் அவர்களை பரிகாசத்திற்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். எதுவரையெனில் என் நினைவே உங்களுக்கு மறக்கலாயிற்று. இன்னும் அவர்களை பற்றி நீங்கள் ஏளனமாக நகைத்துக் கொண்டும் இருந்தீர்கள். நிச்சயமாக அவர்கள் பொறுமையாய் இருந்ததற்காக அவர்களுக்கு நான் அதற்குரிய நற்கூலியை கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்களே வெற்றியாளர்கள். ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் நாங்கள் தங்கியிருப்போம், இதை பற்றி கணிப்பவர்களிடம் நீ கேட்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். ஒரு சொற்ப காலம் தவிர பூமியில் அதிகம் நீங்கள் தங்கவில்லை, நீங்கள் இதை அறிந்திருந்தால் என்று இறைவன் கூறுவான். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்றும் இறைவன் கேட்பான். ஆகவே உண்மையில் அரசனான அல்லாஹ் மிக உயர்ந்தவன்,
அவனை தவிர நாயன் இல்லை. கண்ணியமிக்க அர்ஷின் இறைவன் அவனே. மேலும் எவன் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு அதற்காக எவ்வித ஆதாரமும் இல்லை. அவனுடைய கணக்கு அவனுடைய ரப்பிடம் தான் இருக்கிறது. நிச்சயமாக காபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இன்னும் இறைவனே, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்களில் எல்லாம் மிக்க மேலானவன் என்று நபியே நீர் பிரார்த்திப்பீராக.